மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்கள், நாங்கள் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிருக்கோம். குறிப்பாக நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பாக கடந்த காலத்திலிருந்து நிறைய வகுப்புகளே பார்த்துன்னு வருகின்றோம். குறிப்பாக வரலாறு என்ற பாடத்தில் நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய பாடங்கள் தொடர்பாக பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் நிறைய மாவுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் கடந்த கால வினாக்களோடு பார்த்துட்டு வருவோம். ஆகவே கடந்த வகுப்பில் நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்குரிய ஐரோப்பிய வரலாறு கூடிய பகுதி ஆண்டுக்கான கேள்வி பார்த்தலாம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் ரஷ்யாவில் ஏற்பட்ட ரஷ்யா போர் தொடர்பாகவும் அதுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாகவும் பிறகு ஐக்கிய நாடு சபையினுடைய பிரதான நோக்கங்களையும் அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக ஐக்கிய நாடு சபை மேற்கொண்ட செயற்பாடுகளையும் அதுக்கு பிறகு சிறுவிப்பு, அதாவது 9 கேள்வி ஏ அல்லது பி எழுத வேண்டும். நாங்கள் ஏ தொடர்பான வினாக்கள் கடந்த வகுப்பில் பார்த்த நாங்கள் இன்று நாங்கள் பியில் முதலாவது பியில் 6 சிறுவிப்பு இருக்கின்றது. அதில் ஏதாவது 2 செய்ய வேண்டும். அதில் முதலாக பாருங்கள், பேரரசு ஆரம்ப காலம் வரையிலான உருவமில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள் தொடர்பாக கடந்த வகுப்பு பார்த்தனாங்க. அப்போ உருவமத்திடமேற்ற அரசியலமைப்பு தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று சிறுவிப்பில் முதலாக பார்க்க போகிறோம். அவை சிறுவிப்பு எழுதுகின்ற போது ஒழுங்கானோட தன்மையின் அடிப்படையிலும் அதனுடைய தெளிவாகவும் தான் நாங்கள் சிறுவிப்பு எழுத போகிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் உருவமத்தில் பிரதான 3 ஆட்சியிடம் பெற்றுக்கின்றோம். குறிப்பாக அரசாட்சி கிமு 753 தொடக்கம் 510 வரையும், குறிப்பாக கூட்டாட்சி கிமு 510 தொடக்கம் கிமு 27 வரையும், அடுத்து பேரரசு ஆட்சி கிமு 27 தொடக்கம் கிபி 476 வரைக்கும் தான் இந்த ஆட்சியிடம் இருக்கின்றது. அதில் பாருங்கள், அரசாட்சி முறையில் பார்க்க போகிறோம். முதல்ல அரசாட்சி முறை பாருங்கள். முதலாவது அரசு ஆட்சி முறையை முதலாவது அரசு ஆட்சி முறை இதுவாகும். முதலாவது அரசாட்சி முறை அரசனுக்கு சகல அதிகாரங்களும் இருந்ததாகவும், குறிப்பாக சட்டம், நீதி, நிர்வாகம் போன்ற அதிகாரிகளை நியமித்தல், தலைமை பூசகராக செயற்படல் போன்ற பல அதிகாரங்கள் அரசனுக்கு இருந்திருக்கின்றது. அதோட பாருங்கள், நில சொந்தக்காரர்களாகிய பிரபுக்களுக்கு பெட்டிசியன்கள் மாத்திரம் அரசியலில் அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. அதோட இறுதி உருவம் அரசனான டர்குவின் அரசனை துரத்திவிட்டு கூட்டாட்சியை பெட்டிசியன்கள் ஏற்படுத்தினார்கள். அப்போ இறுதி உருவம அரசனான டர்குவினின் அரசனை துரத்திவிட்டு தான் கூட்டாட்சி முறை அங்கே ஏற்படுத்தப்படுகின்றது. ஆகவே அரசாட்சி முறை காலத்தில் இடம் தன்மையும் அது பிறகு அரசாட்சி முறை முடிவுக்கு வந்த பிறகுதான் கூட்டாட்சி முறை இடம்பெற்றுகின்றது. அது பாருங்கள், கூட்டாட்சி முறையை பாருங்கள். கூட்டாட்சி முறையில் பாருங்கள், முதலில் அரசனுக்கு குறித்த இருந்த சிவில் யுத்த அதிகாரங்கள் இரண்டும் கொன்சில் எனப்படுகின்ற சபையிடம் ஒப்படைக்கப்பட்ட தன்மையை நாங்கள் கூட்டாட்சி முறையில் காணலாம். அதோட அவர்களின் பதவிக்காலம் 1 வருடமாகும். அது கொன்சலுடைய அதிகாரியுடைய பதவிக்காலம் 1 வருடங்கள். 1 வருடத்துக்கு பிறகு அதனுடைய பதவிக்காலம் மாறு தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட ஒருவரின் முடிவை மற்றவர் எதிர்த்து கருத்து வெளியிடும் அதிகாரம் கொன்சலிடம் இருந்தது. ஒருவரின் முடிவை எதிர்த்து அல்ல ஒருவர் சொல்கிற கருத்துக்களை எதிர்த்து மற்றவர்கள் கருத்து சொல்லக்கூடிய அதிகாரமும் இங்கே இருக்குது. அதோட பாருங்கள், நிர்வாக செயற்பாடுகளின் போது கொன்சலுக்கு உதவியாக நீதிபதிகளும் நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டனர். நிர்வாக செயற்பாடுகளின் போது கொன்சலுக்கு உதவியாக நீதிபதிகள் அல்லது தீர்ப்பு வழங்க நீதிபதிகள் இருக்கணும். அதோட நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் வேடாந்தம் ஒவ்வொரு வருஷமும் புதிய அலுவலர்கள் புதிய நீதிபதிகள் எல்லாம் நியமிக்கிற தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட செஞ்சூரியின் சபை செஞ்சூரியின் சபை இவர்கள் நியமித்த தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட செனட் சபை நிர்வாகத்தில் பலமான அங்கமாக இருந்தது. நீதி மற்றும் வெளிநாட்டு விடயங்களை இச்சபையை முன்னெடுத்தது. செனட் சபையானது நிர்வாகத்தில் ஒரு பலமான அதிகாரம் கொண்டதாக காணப்பட்டதாகவும், அதோட நிதி மற்றும் வெளிநாட்டு விடயங்களை இச்சபையை முன்னெடுத்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆக இச்சபையில் பெட்டிசியன்கள் அங்கம் வகித்தனர். குறிப்பாக பெட்டிசியன்களின் அதிகாரத்துக்கு எதிராக நீண்ட காலமாக சாதாரண மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தினால் பிலிபியன்களை கொண்ட சபை ஒன்று அமைக்கப்பட்டது. வருங்கள், பெட்டிசியன்களின் அதிகாரத்துக்கு எதிராக நீண்ட காலமாக சாதாரண மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தினால் பிலிபியன்களை கொண்ட சபை ஒன்று அங்கு அமைக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதோட உரோம அதிகாரம் விசாலமானதாகவும் பரந்துபட்ட ஆட்சி பரப்பை கொண்டிருந்ததாகவும் பல பகுதி வரைக்கும் உரோம குறிப்பாக இத்தாலிய இல்லை வரைக்கும்
அவரோட வடகிழக்கு பகுதி எல்லாத்துக்கும் முழுமையாக பரவினாகவும் இந்த உரோமத்தினுடைய கூட்டாட்சி முறை காணப்படுகின்றது. கூட்டாட்சி முறை பிறதான் பேரரசு கால, அதாவது ஜனநாயக முறையமான ஆட்சி முறை தோற்றப்படுகின்றது. குறி பாருங்கள், கிமு 27 ஆட்சிக்கு வந்த ஒக்டோவியஸ் எனப்பட்ட ஆகஸ்டஸ் உரோமின் முதலாவது பேரரசனாக திகழ்ந்தார். உரோமத்தினுடைய முதலாவது பேரரசனாக ஒக்டோவியன் எனப்பட்ட ஆகஸ்டஸ் உரோமின் முதலாவது பேரரசனாக திகழ்ந்திருக்கிறார். அதோட பேரரசனிடம் சகல அதிகாரங்களும் குவிந்திருந்தது. பேரரசனிடம் சகல அதிகாரமும் குவிந்த தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அதோட சிறைச்சபை பேரளவாக சினர்ச்சியானது பேரளவு தன்மையாக காணப்படுகின்றது. குறிப்பாக அவை பாருங்கள் 3 விதமான ஆட்சியிடம் இருக்கின்றது. மூலாபாதனங்கள் அரசாட்சி முறையில் எவ்வாறு அரசாட்சி முறை காணப்படுகின்றோம், அங்கு இருக்கின்ற சிறைச்சபைகள் சட்ட நீதி நிர்வாகம் எவ்வாறு காணப்படுகின்றது, பெட்டிஷியன்கள் மற்றது இறுதி உருவம் அரசனான டார்வினின் அரசனை தொத்திவிட்டு கூட்டாட்சி முறை ஏற்படுத்துவதன் மூலம் அரசாட்சி முறை வீழ்ச்சியடைந்ததாகவும் அது பிறகு கூட்டாட்சி முறை காணப்படுகின்றது. கூட்டாட்சி முறையில் பாருங்கள், சிவில் யுத்த அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் ஒப்படைக்கப்பட்டாலும் அது வருடத்துக்கு அதனுடைய அதிகாரிகள் மாற்றப்பட்ட நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்ற நிர்வாக செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக இப்போ கொன்சலுக்கு உதவியாக நீதிபதிகளும் நிர்வாக அதிகாரிகளும் நியமன தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வருங்கள், பெட்டிஷியன்கள் அதிகாரத்துக்கு எதிரான நீண்ட காலமாக சாதாரண மக்கள் மேற்கொண்ட போராட்டத்தினால் தான் அந்த சபை ஒன்று உருவாக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. அதுபோல பேரரசு காலம் 3 விதமான ஆட்சி காலம் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் குறிப்பாக பேரரசு காலம்தான் நீண்ட கால அடிப்படையில் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற பேரரசு காலம். அடுத்த சுருவி பாருங்க, மானிய முறை வீழ்ச்சி. அவை சுருவி பெண்ணும்போது மாணவர்களே நீங்கள் நிறைய விடயங்கள் உள்ளடக்கி ஒரு குறிப்பிட்ட அளவு பக்கத்துக்குள்ள விடயங்கள் அடக்கியவை தான் சுருவிப்பு எழுத வேண்டும். அவை சுருவிப்பு என்பது நீங்கள் அந்த முழுமையாக 16 புள்ளிக்கு எழுதாவிட்டாலும் கூட 16 புள்ளிக்கு ஏற்றவாக எழுதாவிட்டாலும் கூட அந்த முழுமையான சுருவி தொடர்பான விடயங்கள் சுருக்கமாக எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி தான் சுருவிப்பு இருக்க வேண்டும். அதெல்லாம் பாருங்கள், மானிய முறை வீழ்ச்சி. அடுத்த சுருவிப்பாக மானிய வீழ்ச்சி. உங்களுக்கு குறிப்பாக ஐரோப்பாவில் நிலவிய காலகட்டங்களை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் 3 விதமான காலகட்டங்களாக பிரிச்சிருக்கிறார். குறிப்பாக புராத காலம், மத்திய காலம், அதோட நவீன காலம். இந்த மத்திய காலத்தில் நாங்கள் மானிய முறை காண சொல்லிவிட்டால் நிலத்தை அடிப்பாக கொண்டு நிலமானி சமுதாய முறை காணப்பட்டபடி தான் நிலமானிய முறை அல்லது மானிய முறை காலம் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த மானிய முறையுடைய வீழ்ச்சி எப்படி ஏற்படும் என்பதும் அதுபோல் ஏற்பட்ட மாற்றம் தான் இந்த மானிய முறை வீழ்ச்சி வரப்பட்டுள்ளது. குறிப்பாக 1453ஆம் ஆண்டு கொன்சாதுன் ஆவர்த்தனை ஒட்டோமன் துருக்கி கைப்பற்றியபடி தான் இந்த மானிய முறை சமுதாயம் இல்லா ஒழிந்து மறுமலர்ச்சி காலம் ஏற்படுகின்றது. குறிப்பாருங்கள், சிலுவை யுத்தத்தின் விளைவாக வர்த்தகம் வளர்ச்சியடைந்தது. சிலுவை யுத்தம் முடிந்த பிறகுதான் வர்த்தகம் எல்லாம் ஐரோப்பாவுக்கும் ஏனைய ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கான வர்த்தகம் வளர்ச்சி தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற சிலுவை யுத்தத்தால். அடுத்த வாரங்கள், பண்ணைகளில் ஏற்பட்ட கொள்ள நோய்களும் நோய் தாக்கங்களும் இங்கே மானிய சமுதாயம் வீழ்ச்சியடையவும் மானிய சமுதாயம் இல்லாத ஒழிந்துவும் காரணமாகின்றன. என்றால் பண்ணைகளில் நிலப்பிறவு பண்ணையாளர்களாக பெரும்பாலும் செல்வந்த பிறவு கொண்டிருப்பினும் அவர்கள் பண்ணைகளில் மக்களை அடிமைகளாக பண்ணைகளில் வேலை செய்து விடுவார்கள். அங்கு ஏற்பட்ட கொள்ள நோய் காரணமாக அடிமையாக வச்சு பண்ணையில் வேலை செய்கிற முறை தொடர்ச்சியாக முழுக்க போன முடியாத உயிர் பாதுகாப்புக்காண்டி மக்கள் எல்லாம் பண்ணைகளில் வேலை செய்கிறதை நிறுத்திவிட்டு நகரங்களுக்கு போகின்றார்கள். அதால் மாநில சமுதாயம் வீழ்ச்சிய தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடிய தன்மையை நாங்கள் காணலாம். அடுத்த வாரங்கள், வர்த்தக வகுப்பு எழுச்சி. வர்த்தக எழுச்சி குறிப்பாக 1953ஆம் ஆண்டு போல ஹோன்சாது நகரத்தினை ஒட்டோமன் துருக்கி கைப்பற்றியபடித்தான் மானியம் ஒரு சமுதாயம் வீழ்ச்சியடைந்ததாகவும் அதால் தான் மேற்கு கிழக்கு நாடுகளுடைய வர்த்தகம் மீண்டும் கட்டியெழுப்பப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. குறிப்பாக அடுத்த பாருங்கள், பணப்புழக்கம். குறிப்பாக ஆரம்பத்தில் மானிமுறை காலத்தில் பண்டமாற்று பொருளாக காணப்பட்டது. அது பொருட்களை கொடுத்து பொருட்களை பரிமாற்ற முறையான பண்டமாற்று முறை காணப்பட்டது. ஆனால் பிறகு குறிப்பாக பண்டமாற்று முறை இல்லாத போகிறதுக்கு பணப்புழக்கம், நாணய தாள்கள், நாணய குற்றிகள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் கொடுக்க வாங்கியில் இலவுபடுத்துவதற்காக வங்கி ஒன்றுபட்டது போன்ற பல செயற்பாடு காரணமாக பணப்புழக்கம் அதிகரித்தது. பணப்புழக்கம் அதிகரித்த காரணமாக பண்டமாற்று பொருளாதார முறை அல்லது மானிய சமுதாய முறை ஒழிக்கப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், நிலத்தை அடிப்படையாக கொண்ட சேவை முறை வீழ்ச்சி கண்டது. நிலத்தை அடிப்படையாக கொண்டு செய்கிற மானிய முறையானது வீழ்ச்சி என்றால் பண்டமாற்று முறையில் நிலத்தை அடிப்படையாக கொண்டு தான் பண்டமாற்று முறையும் இடம்பெறும்.
உழைப்பு பரிமாறும் அடிப்படையிலான பண்டமாற்று முறை இடம்பெறுகின்றது. ஒரு பக்கம் பொருட்களை கொடுத்து பொருட்களை பரிமாறுறது அல்ல பொருட்களை வேண்டும் அடிப்படையிலும் ஒரு நிலத்தை அடிப்பை கொண்டும் இந்த பண்டமாற்று பொருளாமல் இடம்பெறுகின்றது. அவை பணப்புழக்கம் வந்தபடியால் பண்டமாற்று முறை ஒளிந்தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு பார்த்த நாங்கள் அவர்கள் மானிய முறை வீழ்ச்சி. மானிய முறை என்றால் என்ன? நிலம், அதனுடைய சேவை, அதனுடைய உரிமை, இதை அடிப்பை கொண்டு மேற்கொள்ளும் முறை தான் மானிய முறை. மானிய முறையில் அரசன் இருப்பான், அதுக்குள்ள பிறவுகள் இருப்பினும், அதுக்குள்ள அடிமைகள் இருப்பினும். இந்த மானிய முறை சமுதாயத்தில் குறிப்பாக அரசன் இருந்தாலும் அரசனை விட செல்வந்த பிறவுகளுக்கு தான் கூட அதிகாரம் இருந்துக்காகவும் பிறவுகளுக்கு கீழே சார பொதுமக்கள் பண்ணைகளையும் பிறகு நிலங்களையும் அடிமுறையான சமுதாய முறையான வேலைகளை வேண்டப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு தான் இந்த மானிய முறையுடைய அந்த நிர்வாக கட்டமைப்பானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மானிய முறையானது வீழ்ச்சி அடைவுக்கு நிறைய காரணம் இருக்கின்றது. அதில் பிரதமாக முதலாவது 1453ஆம் ஆண்டு கொன்சாவ நகரத்தினை ஒட்டோமன் துருக்கி கேபினுடைய தான் மானிய சமுதாயம் வீழ்ச்சி அடைந்ததாகவும் அதுபுறான் மரமச்சு காலம் தோட்டம் பெறும் தன்மை நாங்கள் பார்த்திருப்பீங்க. மானிய முறை சொல்லுவாங்க நீங்கள் பெரிய 16 புள்ளிக்கு ஏற்ற விடையாகவும் பார்க்க வேண்டும், சிறு குறிப்புக்கு ஏற்றால் போல ஒரு விடையாகவும் நீங்கள் இந்த மானிய முறை தொடர்பான வினாக்களை பார்க்க வேண்டும். என்ற மானிய முறை என்பது கடந்த கால நீங்கள் பரீட்சை வினாக்கள் எடுத்து பார்த்தால் அடிக்கடி சிறு குறிப்பாகவோ அல்லது பெரிய கட்டுரை வினாக்களாகவோ கேட்கப்படன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதன் அடிப்படையாக இந்த மானிய சமுதாயமானது முக்கியமான ஒன்றாக பார்க்கலாம். அடுத்த வாரங்கள் போர்த்துகீயரால் மேற்கொள்ளப்பட்ட புவியியல் கண்டுபிடிப்புக்காக சூரியப்பு. அவை ஐரோப்பாவில் மானிய சமுதாயம் வீழ்ச்சி அடைந்த பிறகு தோற்றமற்ற ஒரு தன்மை தான் மறுமலர்ச்சி காலம். இந்த மறுமலர்ச்சி காலத்தில் முக்கியமான ஒன்று தான் குறிப்பாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். குறிப்பாக மறுமலர்ச்சி தோற்றம் பெற முக்கிய காரணம் சொன்ன போல 1453ஆம் ஆண்டு கொன்சோவ் நகரத்தினை ஒட்டோமன் துருக்கி அப்படின்னுடைய தான் மறுமலர்ச்சி செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதுபோல் அறிவு வளர்ச்சி அச்சதம் கவனிக்கப்பட்டவை. குறிப்பாக 1454ஆம் ஆண்டு குறிப்பாக ஜோனஸ் கூடன்பர்க் என்பதால் அச்சதம் கவனிக்கப்பட்டதாகவும் அதுவும் அங்கே மறுமலர்ச்சி செய்யப்பட்ட காரணம். அதோட பல்கலைக்கழகம் தோற்றம். குறிப்பாக இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களும், பிரான்சில் பாரிஸ் பல்கலைக்கழகங்களும், இத்தாலியில் பொலஞ்சா பாத பல்கலைக்கழகங்களும், ஜெர்மனியில் பல்கலைக்கழகங்களும் தோற்றமின் அடிப்படையில்தான் இங்கே அறிவு வளர்ச்சி அடைந்து பல்கலைக்கழகம் ஊடாக அறிவுபூர்வமான கல்வியற்ற ஒரு மாணவ பரம்பரை உருவாக்கப்பட்டதாகவும் அதுவும் அங்கே மறுமலர்ச்சி ஏற்பட்டு அங்கே புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் புதிய மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கும் கலைகள், இலக்கியங்கள், சமய சீர்திருத்தங்கள், அரசியல் மறுமலர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, முக்கியமாக நாடுகாண பயணங்கள் என்று பல தரப்பட்ட அடிப்படையில் பாரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கு இந்த மறுமலர்ச்சியாக காரணம். அதன் அடிப்படையில் மறுமலர்ச்சியால் பல நாட்டு விஞ்ஞானிகள், பல நாட்டு புவியியலாளர்கள் புதிய கண்டுபிடிக்கிறோம். அதனால் போர்த்துகீயால் மேற்கொள்ளப்பட்ட புவியியல் கண்டுபிடிப்பு பார்க்க போகிறோம். போர்த்துகீயால் மேற்கொள்ளப்பட்ட புவியியல் கண்டுபிடிப்புகள் பாருங்கள். துருக்கியர் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளை மேற்கொண்ட தரவழி வர்த்தகத்தின் மத்திய நிலையத்தை ஜனதாக்கியதால் புதிய கடல்வழிகளை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டனர். துருக்கிய எனப்படுகின்ற ஒட்டோமன் துருக்கியர்கள் கிழக்கு மேற்குடைய வர்த்தக பாதையின் மத்தியில் அமைந்திருக்கின்ற கொன்சாதோ நகரம் எனப்படுகின்ற பைசாந்திய பேரரசை 1453ஆம் ஆண்டு கைப்பற்றின பிறகுதான் மறுமலர்ச்சி செய்யப்பட்டார். அது பிறகுதான் வர்த்தக பொருளை பெற்றுக்கொள்ளணும், புதிய தேசங்கள் கண்டுபிடிக்க வேணும், புகழை பெற வேண்டும், தங்களுடைய மதத்தை பரப்பணும் என்ற அடிப்படையில்தான் ஐரோப்பியர்கள் ஆசிய, ஆப்பிரிக்க மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு நாடுகாண பயணங்களில் ஈடுபட்டவை. அதன் அடிப்படையில்தான் முதலாக நாடுகாண ஈடுபட்டார்களால் அந்த போர்த்துகீயர்கள். அவர்களால் பல நாடுகளுக்கு நாடுகாண பயணங்களில் ஈடுபட்டு பல தேசங்களை எமக்கு கண்டறிந்து காட்டியிருக்கிறார்கள். அது முக்கியமாக குறிப்பாக வாஸ்கோ ட காமா, அதுக்கு முதல்ல பார்த்தினோ டயஸ் போன்ற அதோட ஹென்றி, குறிப்பாக கடவுள் ஹென்றி, அப்படி பல நாட்டு பல 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 புவியியல் கண்டுபிடிப்பாளர்கள் போர்த்துகீய நாட்டிலிருந்து தோற்றமிட்ட அடிப்படையிலால் புதிய தேசங்களை கண்டுபிடிக்கவும் புதிய தேசங்களில் குடியேற்றவாத கொள்கைகளை ஏற்படுத்தவும் போர்த்துகீயரால் முடிஞ்சிருக்கு. பார்த்துறாங்க. அடுத்த பாருங்கள், போர்த்துக்கல் கடலை அண்டி காணப்பட்டது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், போர்த்துகல் நாடுடைய அமைவிடத்தை பார்த்தால் ஒரு 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடாகத்தான் இந்த போர்த்துகல் நாடு இருக்கின்றது.
கடலால் சூழப்பட்ட பெரும்பாலான இருக்கடியால் கடல் வழி மூலமாக தூர நாடுகளுக்கு போகிறவோ அல்லது வர்த்தகம் மேற்கொள்ளவோ அல்லது நாடுகளை கண்டுபிடிக்கவோ இலவோ அமைஞ்சிருக்கின்றது. அப்போ அதுவும் அங்கே ஐரோப்பியர்கள் குறிப்பாக போர்த்துகேயர்கள் நாடு பயணங்களில் ஈடுபட்டு கடல்வழி பயணங்களை மேற்கொள்ள இலவோ அமைஞ்சிருக்கின்றது. அடுத்த வாரங்கள் கடலோடு கென்றி மன்னனின் பங்களிப்பு குறிப்பாக சாக்ரேஸ் என்னுமிடத்தில் கடற்படை பயிற்சி நிலையம் அமைக்கப்படல் தேசப்படங்களை வரைந்தவை. குறிப்பாக கடலோடு கென்றி மன்னனின் பங்களிப்புடன் சாக்ரேஸ் என்னுமிடத்தில் கடற்படை பயிற்சி நிலையம் அமைக்கப்படல் தேசப்படங்களை வரைதல் போன்றவற்றையும் இங்கு நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த வாரங்கள் வியாபார நோக்கம் நம்ம சொன்ன போல கருவா பெற வேண்டும், கருவா ஏலம் கராம்பு சாதிக்கா மிளகு போன்ற வர்த்தக பொருளை பெற வேண்டும், அவட வர்த்தகம் செய்ய வேண்டும், ஏனைய கண்டங்களுக்கின்ற வியாபார பொருட்களை கைப்பற்ற வேண்டும் என்ற வியாபார நோக்கத்தின் அடிப்படையிலும் போர்த்துகேயர்கள் நாடு பயணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்த வாரங்கள் பிரதான கடல் பயணங்கள் பாருங்கள். மேற்கு ஆப்பிரிக்காவின் ஹோல்ஸ்ட் மற்றும் கொங்கோ நதியின் கழிமுகம் வரை பயணித்தமை. கவனிங்கள், மேற்கு ஆப்பிரிக்காவின் ஹோல்ஸ் மற்றும் கொங்கோ நதியின் கழிமுகம் வரை பயணித்தமை. முதலாக 1488 ஆண்டு பாத்தோடைஸ் என்பவரான் ஆப்பிரிக்காவுடைய தென்மனைக்கு வரை போனதாகவும் அங்கே புயல் ஏற்பட்டபடியாக திரும்பி நம்முடைய போர்த்துகல் நாடு போனதாகவும் நடந்த சம்பவங்களை போர்த்துகல் மன்னரான கடலோடு கென்றியிட விவரித்தாகவும் பிறகு அந்த ஆப்பிரிக்காவுடைய தென்முனைக்கு கடலோடு கென்றி நன்னமிக்க முனை பேர் வச்சாகவும் பிறகு பாத்தோடைஸ் அதுக்கு புயல் முனை என்று பேர் வச்சாகவும் வரலாறுல இருக்குது. நீங்கள் ஓவிலையும் படிச்சிருப்பீங்கள், வரலாறு இருக்கின்றது. அதன் அடிப்படையிலான் இந்த மேற்கு ஆப்பிரிக்காவுடைய ஹோட் வரை பயணம் செய்த ஒரு முதலாவது ஐரோப்பிய நாடாக போர்த்துகல் நாடு வரலாறுல பதியப்படுகின்றது. அடுத்து பாருங்கள் நம்ம சொன்ன பாருங்கள் பாத்தனோமிய டயஸ் நன்னம்பிக்கை முனை வரை பயணித்தமை. நன்னம்பிக்கை முனை அதாவது புயல் முனை. அடுத்து பாருங்கள் அதுபுறம் வாஸ்கோ ட காமா 1498 ஆண்டு இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வரை பயணித்தார். குறிப்பாக பாத்தோடைஸ் என்பவர் 1488 ஆண்டு தான் ஆப்பிரிக்காவுடைய தென்முனைக்கு வந்தவர். அவர் 10 வருஷத்துக்கு பிறகுதான் குறிப்பாக 1498 ஆண்டு தான் வாஸ்கோ ட காமா என்பவர் இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டை வந்ததாகவும் அதுக்கு பிறகுதான் போர்த்துகேயருக்கும் ஆசியாவுக்குடையான தொடர்பு ஏற்பட்டதாகவும் வரலாறுல பதியப்படுகின்றது. ஆகவே வாஸ்கோ வந்த என்பவர் கீழத்தேசம் அல்லது ஆசியா கண்டது வந்தது மூலம்தான் வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பதான் ஐரோப்பியர்கள் புதிய தேசங்களுக்கு கடல் வழியாக நாடுகாண் பயணங்களில் மேற்கொள்ளப்பட்டவை நாங்கள் உணரக்கூடிய இருக்கின்றது. இது பார்த்தலாம், முக்கியம் பார்த்தலாம். அடுத்த வாருங்கள் கப்ரால் பிரேசில் வரை பயணித்தார். ஆப்பிரிக்காவுடைய பிரேசில் வரைக்கும் கப்ரால் என்பவர் பயணித்த நாங்கள் பார்க்கலாம். அதுபோல வாருங்கள் பிரேசில் வரை பயணித்த மட்டுமில்லாமல் எப்படி போர்த்துகேயர்கள் ஆசியாவில் இந்தியா இலங்கை போன்ற ஆசிய கண்டங்களை தங்களுடைய வளமாக்கினார்கள். அதே போல கப்ரால் பிரேசில் வரையும் போய் அங்கே பிரேசில் எனப்படுகின்ற ஒரு நாட்டை கைப்பற்றி நீண்ட காலமாக பிரேசிலே தன்னுடைய குடியேற்ற நாடாக வைத்த தன்மை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள் ஆசியாவில் பரந்த பகுதியில் சிதறி கிடந்த பல அரசுகளை தனதாக்கியவை. ஆசியாவில் சிதறி கிடந்த பல அரசுகளை எல்லாம் ஒன்றிணைச்சு ஒன்றுபட்ட ஒரு அரசாக உருவாக்கின ஐரோப்பியரான் இந்த போர்த்துகீயர் என்று நாம் கண்டுகொள்ளக்கூடிய இருக்கின்றது. இப்படி பார்க்கலாம். பாருங்கள் முக்கியம் அப்படியே பாருங்கள் பரீட்சைகள் பெறக்கூடிய ஒரு விடா. ஏன்னா போர்த்துகீயரான் முதலாக நாடு பயணங்களில் ஈடுபட்ட மட்டுமில்லாமல் புதிய புவியியல் கண்டுபிடிப்புகளையும் அவர்கள் மேற்கொண்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள் துருக்கியர் ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகள் மேற்கொண்ட கடல்வழி வர்த்தகத்தின் மத்திய நிலையத்தை தனதாக்கியதால் புதிய கடல்வழிகளை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டனர். முதலாவது போர்த்துக்கல் கடலை அண்டியே காணப்பட்டவை 3 வகை கடலால் சூழப்பட்டிருக்கின்றது. அதோட கடலோடு கென்றி மன்னனின் பங்களிப்பு சாக்ரேஸ் எனுமிடத்தில் கடற்படை பயிற்சி நிலையம் அமைக்கப்படல் தேசப்படங்களை வரைந்தவை. அடுத்த பாருங்கள் வியாபார நோக்கத்துக்காக. அடுத்து பிரதான கடல் பயணங்கள் மேற்கு ஆப்பிரிக்காவின் ஹோஸ் மற்றும் கொங்கோ நதியின் கழிமுகம் வரை பயணித்தார். அடுத்த பாருங்கள் பாத்தோமிய டயஸ் நன்னம்பிக்கை முனை வரை பயணித்தமை. வாஸ்கோ ட காமா இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வரை பயணித்தமை. கப்ரால் பிரேசில் வரை பயணித்தமை, பிரேசிலை கைப்பற்றியமை. ஆசியாவில் பரந்த பகுதியில் சிறிய பல அரசுகளை தனதாக்கியவை. இவ்வாறு தான் போர்த்துகேயருடைய கடவழி பயணங்கள் ஈடுபட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்ற பார்த்தனாங்கள். அடுத்த வாரங்கள் முக்கியமாக ஒன்றுதான் 1688 ஆண்டு ஆங்கில புரட்சி.
உலகத்தில் புரட்சி என்பது நீண்ட கால அடிப்படையில் அல்லாமலும் குறுகிய கால அடிப்படையில் குறிப்பாக அரசியல் ரீதியாக புரட்சி பார்த்து நாங்கள் பொருளாதார ரீதியாக சமய ரீதியாக ஏன் கலாச்சார ரீதியாக கூட புரட்சி இடம்பெறுகின்றது. நாங்கள் வரலாறு நிறைய புரட்சி படித்தினாங்க. குறிப்பாக அமெரிக்க சுதந்திர போர் படித்தினாங்கள், பிரான்சிய புரட்சி படிச்சிருப்பீங்கள், ரஷ்யா புரட்சி படிச்சிருப்பீங்கள். இப்படி பல புரட்சிகள் உலகத்தில் காலங்காலமாக பல்வேறு நாடுகளில் மக்களாலேயே ஏற்படுத்தப்பட்ட நன்மையை நாங்கள் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் 1688ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இடம்பெற்ற ஆங்கில புரட்சி தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஆகவே புரட்சி என்று சொன்னால் குறுகிய காலத்தில் ஏதாவது ஒரு துறையில் ஏற்படுகின்ற பாரிய மாற்றம்தான் புரட்சி என்று வர்ணிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் ஆங்கில தொடர்பாக பார்க்க போகிறோம். பாருங்கள், அரசனுக்கும் பாராளுமன்ற பிரதிநிதிக்கும் இடையில் இடம்பெற்ற அதிகார போட்டி அல்ல பிணக்கு தான் இந்த புரட்சி காரணம். அரசனுக்கும் பாராளுமன்றத்துக்கு இடையிலான ஏற்பட்ட அதிகார போட்டிகளும் பிணக்குகளும் தான் இந்த புரட்சி ஏற்பட முதலாக காரணம். அடுத்து பாருங்கள், ஸ்டூவர்ட் வம்ச அரசர்கள் அரசு அதிகாரத்தை கையில் எடுத்து பாராளுமன்றத்தை புறந்தள்ளி செய்யப்பட்டது. ஸ்டூவர்ட் வம்சம் என்றால் அங்கே பிரித்தானியாவில் ஸ்டூவர்ட் வம்ச ஆட்சியாளர்களால் அதிகாரத்தை கையில் எடுத்து பாராளுமன்றத்தை புறந்தள்ளி போட்டு தங்களுடைய சர்வாதிகார ஆட்சியை இங்கிலாந்தையே பிடித்துக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு எதிராகத்தான் அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற பிரதிநிதிகளும் கிளர்ந்தெழுந்து புரட்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பார்த்தாங்க. அடுத்து பாருங்கள், கத்தோலிக்கர்களான ஸ்டூவர்ட் வம்ச அரசர்களுக்கும் புரட்டசவாதிகளான பாராளுமன்ற பிரதிநிதிகளிடையில் இடம்பெற்ற சமய பிணக்கு. ஆகவே பாருங்கள், கத்தோலிக்கமாக சேர்ந்த ஸ்டூவர்ட் வம்ச ஆட்சியாளர்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற குறிப்பாக புரட்டசாதமாக சேர்ந்த பிரதிநிதிகளுடன் தான் இந்த புரட்சியில் ஈடுபட்டதாக வரலாறு சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த சமய ரீதியாக தான் இந்த புரட்சி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்படுது. கத்தோலிக்கம் மற்றும் புரட்டசாந்த் சமய ரீதியாக ஆரம்பித்த புரட்சி காலப்போக்கில் அரசியல் ரீதியாக உருமாறி பெற்ற ஒரு வடிவத்தை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், பின்புலத்தை பாருங்கள், 1642 உள்நாட்டு யுத்தம் ஏற்பட்டது. அடுத்து பாருங்கள், 1649 முதலாம் சார்ல்ஸ் கொலை செய்யப்பட்டமை. அதுக்கப்புறம் புரட்சி ஏற்படுத்தப்படுது. 2ஆம் சார்ல்ஸின் சர்வதிகார நிர்வாகம். சர்வதிகார என்றால் முதலாம் சார்ல்ஸ் கொலை செய்யப்பட்டபடியால் அதுக்கு பழதிக்கோள் அடிப்படையிலான் 2ஆம் சார்ல்ஸ் ஆட்சியை பெற்றுக்கொண்டதாகவும் அவனால் ஏற்பட்ட சர்வதிகார கொடுங்கோல் நிர்வாக முறையும் இந்த புரட்சிக்கு ஒரு காரணம். அடுத்த வாரங்கள் 1688 புரட்சி முடிவடைந்தது. ஆகவே பாராளுமன்றத்துக்கும் ஸ்டூவர்ட் வம்ச ஆட்சியாளர்கள் இடையிலே சமய ரீதியாக குறிப்பாக கத்தோலிக்க புரட்டசாந்து சமய ரீதியாக ஆரம்பித்த புரட்சியானது பிற்காலத்தில் முதலாம் சார்ஸ் இறக்கப்படுறது, 2ஆம் சார்ஸ் ஆட்சியை பொறுப்பேற்று கொடுங்கோல் ஆட்சி ஏற்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படையில் இந்த புரட்சி ஏற்பட்ட தன்மையாக காணலாம். அங்கே விளைவை பாருங்கள், பாராளுமன்றத்தின் உரிமைகள் உறுதிப்படுத்த தன்மையாக காணலாம். அடுத்து பாருங்கள், அரசனின் அதிகாரம் வரையறுக்கப்படும். அரசனுடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணலாம். இந்த என்றால் புரட்சி முடிஞ்சாவது ஸ்டூவர்ட் வம்ச ஆட்சியாளர்கள் இருந்த அதிகாரங்கள் சலுகைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் அரசாட்சியுடைய செல்வாக்கு குறைக்கப்படுகின்றது. கத்தோலிக்க புரட்டசாந்து மதத்தவர்களுக்கான சமய சுதந்திரம் எல்லாம் வழங்கப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், விளைவை பாருங்கள், பாராளுமன்றத்தின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும். முக்கியமாக ஒரு மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கூடிய இடம்தான் பாராளுமன்றம். அதனுடைய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையாக காணலாம். அதோடு அரசனின் அதிகாரம் வரையறுக்கப்படும். அரசனுடைய அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்ட தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், 1689 உரிமைகள் சட்டம் தோன்றல். 1689 உரிமைகள் சட்டம் தோன்றிய நன்மை காணலாம். ஆகவே 1688ஆம் ஆண்டு புரட்சியானது நீண்ட அடிப்படையில் இடம்பெற்றதாகவும் அதுபோல பின்புலம் ஏற்படுத்தப்பட்டு பல விளைவுகள் ஏற்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஆகவே நீங்கள் புரட்சியோட கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டும். அது சுறுசுறுப்பாக பெறக்கூடிய இருக்கின்றது. கட்டுரை வினாகம் பெறும். சொன்ன போல அமெரிக்கா புரட்சி பற்றி படிக்க வேண்டும், ரஷ்யா புரட்சி படிக்க வேண்டும், பிரான்சிய புரட்சி பற்றி படிக்க வேண்டும், இப்போது ஆங்கில புரட்சி பற்றி படிக்க வேண்டும். ஆகவே இந்த புரட்சியோடவாக சுறுசுறுப்பாகவும் கட்டுரை வினாக்களும் அடிக்கடி கடந்த கால வினாக்கள் வந்திருக்கு. நீங்கள் அது அவதானித்தால் பரீட்சைகளுக்கு விட எழுத வேண்டும். பாருங்கள், எண்ணி பாருங்கள், ஐரோப்பிய மாநாட்டு முறைமை. அடுத்த சுறுசுறுப்பு பாருங்கள். சுறுசுறுப்பு 2 எழுத வேண்டும். நாங்கள் நிறைய சுறுசுறுப்பு பார்க்குறோம். பாருங்கள், 1815 வியட்நாம் மாநாட்டின் மூலம் சமாதானத்தை பேணுவதற்காக இம்மாநாட்டு முறைமை ஏற்படுத்தப்பட்டது. கவனிங்கள், 1815 வியட்நாம் மாநாட்டின் மூலம் சமாதானத்தை பேணுவதற்காக இம்மாநாட்டு முறை ஏற்படுத்தப்பட்டது. ஆஸ்திரியா, ரஷ்யா, பிரஷ்யா, இங்கிலாந்து முதலிய நாடுகள் இம்முறையின் ஆரம்ப அங்கத்தவர்களாக. ஆஸ்திரியா, ரஷ்யா, பிரஷ்யா, இங்கிலாந்து முதலிய நாடுகள்
இம்முறையின் ஆரம்ப அங்கத்தவர்களாவார்கள். அடுத்த வருங்கள் 1818 அச்சிலா செபஸ், 1920 டர்ஃபோ இ, 1922 ரைஃபெக், 1922 வெரோனா போன்ற நாடுகளில் சமகால ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட கிளர்ச்சிகளுக்கு தீர்வு வரப்பட்டது. கவனிங்கள், 1818 அச்சிலா செபஸ், 1920 டர்ஃபோ இ, 1922 லைஃபெக், 1822 வெரோனா போன்ற நாடுகளில் சமகால ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட கிளர்ச்சிகளுக்கு தீர்வு பெறப்பட்டது. இது மூலம் தீர்வு பெறப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், இம்மாநாட்டு முறைமை தோல்வி அடைந்த கண்டாலும் பின்னர் முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களின் பின் தோன்றிய சர்வதேச சங்கங்களின் தோற்றத்துக்கு இம்முறைமை அடித்தளமாக அமைந்தது. பாருங்கள், இம்மாநாட்டு முறைமை தோல்வி கண்டாலும் பின்னர் முதலாம் இரண்டாம் உலகமா யுத்தத்தின் பின்னர் தோன்றிய சர்வதேச சங்கங்களின் தோற்றத்துக்கு இம்முறை அடித்தளமாக அமைந்த தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறு தான் அமைந்துகின்றது. ஆகவே 1615 ஆண்டு வியன்னா மாநாட்டின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைமை அடிப்படை தான். பிறகு 1718 ஆண்டு பல மாற்றங்கள் உட்படுத்தப்பட்ட இந்த மாநாட்டு பிறகு இம்மாநாட்டு முறைமை தோல்வி கண்டாலும் பின்னர் பல குறிப்பாக முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களின் பின்னர் தோன்றிய சர்வதேச சங்கங்களின் தோற்றத்துக்கு இம்முறை பிற்காலத்தில் அடுத்தப்பட்ட கடமை காணலாம். ஆகவே இந்த மாநாட்டின் மூலம் நிறைய நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது பிற்காலத்தில் வலுவிழந்தாலும் பிற்காலத்தில் முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு உருவாக்கப்பட்ட குறிப்பாக சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டது. முதலாம் உலக யுத்தம் முடிஞ்சாப்பில் சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டது. அது கூட இது வித்துட்டு இருக்கின்றது. அதோட இரண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சாப்பில் உருவாக்கின ஐக்கிய நாடு சபை இருக்கின்றல்லவா, அது கூட இந்த மாநாட்டு முறை வித்துட்டு தன்மையாக ஆகவே ஐரோப்பிய மாநாட்டு முறை தொடர்பாக கடந்த கால வினாக்களில் தொடர்ச்சியாக கேட்காவிட்டாலும் 2-3 வருஷத்துக்கு பிறகு அல்லது 4-5 வருஷத்துக்கு பிறகு உட்பட்ட சிறுவிப்பெல்லாம் கேட்கின்றார்கள். நீங்கள் அது தொடர்பாகவும் நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே ஐரோப்பிய மாநாடுகள் அல்ல ஐரோப்பிய இடம்பெற்ற புரட்சிகள், ஐரோப்பிய ஒப்பந்தங்கள், குறிப்பாக வியன்னா ஒப்பந்தம், அவருடைய வேர்ல்ட்ஸ் உடன்படிக்கை, இப்படி பலதரப்பட்ட ஒப்பந்தங்கள் மாநாடுகள் தொடர்பாக நீங்கள் கடந்த காலத்தில் படிச்சிருக்க வேண்டிய தன்மை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு தான் கடந்த காலத்தில் நீங்கள் பகுதி 2க்கான சூழ்விப்பான வினாக பார்த்துருப்பீங்க. அவை சூழ்விப்பு என்பது நீங்கள் 6 சூழ்விப்பு தரப்பட்டிருக்கின்றது. அதில் 2 சூழ்விப்புக்கு நீங்கள் கட்டாயம் விட எழுத வேண்டிய கட்டாயம் பெறும். அவை சூழ்விப்பு நீங்கள் இயன்ற அளவு உங்களுக்கு தெரிந்த விடையில் எழுதுகின்ற போது விடை முழுமையாக இல்லாட்டிக்கும் அந்த எழுதுறவுக்கு ஏற்றாக போல உங்களுக்கு புள்ளி கிடைக்கூடிய தன்மையை நாங்கள் இந்த சுருவிப்பாக்கலாம். அவை சுருவிப்பை நீங்கள் ஆழமாக புரிந்து கொண்டு தெளிவான ஒரு எழுத்துக்கள் எழுதும் மூலம்தான் புள்ளிகளை இயன்ற பெறலாம். தெரியும், ஒரு சுருவிப்பு 8 புள்ளி, 2க்கு 16 புள்ளி என்று கடந்த நாங்கள் செய்கின்ற போது உணர்ந்திருப்பீங்கள். இவ்வாறு தான் இந்த சுருவிப்பு தன்மை அமைந்துகின்றது. அடுத்த உருவி பாருங்கள், போர் இடைக்காலத்தில் சர்வதிகார ஆட்சி. போர் இடைக்காலத்தில் சர்வதிகார ஆட்சியோட பார்த்தான். அடுத்ததாக பாருங்கள், முதலாம் உலகப் போரின் பின்னர் இத்தாலியின் பாசிசமும் ஜெர்மனியின் நாசிசமும் எழுச்சி பெற்ற முறைமையை விளக்குதல். முதலாம் உலகப் போரின் பின்னர் இத்தாலியில் பாசிசமும் ஜெர்மனியின் நாசிசமும் எழுச்சி பெற்ற முறைமையை விளக்குதல். அடுத்த பாருங்கள், முதலாம் உலக யுத்தத்தின் பின்னர் இடம்பெற்ற சமாதான முயற்சிகள், யுத்தத்தின் பின்னர் இத்தாலியில் ஏற்பட்ட உறுதியற்ற அரசியல் நிலை, குறிப்பாக யுத்தத்தில் தோல்வி அடைந்தமை, ஜேர்மனி அடைந்த அவமானம், இதனால் ஏற்பட்ட பழிவாங்கும் மனநிலை, பொருளாதார சீர்குலைவு என்பவற்றால் ஜனநாயகம் செயலிழந்து கட்டளையிடும் சர்வதிகார ஆட்சி எழுச்சி பெற காரணமாகியது. இவ்வாறு தான் இந்த போர் இடைக்கால சர்வதிகார ஆட்சி என்பது முக்கிய பார்க்கலாம். இன்று நாங்கள் மாணவர்களே நிறைய விடயங்கள் பார்த்துருக்கோம். குறிப்பாக ஐக்கிய நாடு சபையினுடைய நோக்கங்கள் பார்த்து நாங்கள் அப்படி அது நோக்கங்கள் அடைவதற்கான மேற்கொள்ளப்பட்ட விடயம் பார்த்து நாங்கள் உரோம பேரரசனுடைய அரசாட்சி முறை பற்றி பார்த்து நாங்கள் அதுக்கு பிறகு குறிப்பாக அரசாட்சி முறையை பிறகு அடுத்த கவனிங்கள் குறிப்பாக அரசாட்சி முறையை பிறகு நாங்கள் மானிய முறை சமுதாயத்துடைய வீழ்ச்சியை பற்றி பார்த்துருக்கிறோம். அதோட போர்த்துகேயர்கள் கொள்ளப்பட்ட புவிய கண்டுபிடிப்பதாக பார்த்துருக்கின்றோம். அதோட 1984 ஆண்டு ஆங்கில புரட்சி தொடர்பாக பார்த்துருக்கிறோம். அதுக்கு பின்புல அமைந்த விடயங்கள் பார்த்து நாங்கள் பல விடயம் பார்த்துக்கிறோம். அவை தொடர்ச்சியாக நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியான வினாத்தாள் பத்திரங்களே தொடர்ச்சியாக அடுத்த பார்க்க போகிறோமாங்களே டான் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருப்பதான் இவ்வாறான புதிய விடயங்களை ஆய்ந்து கொள்ள மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே.
கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.